வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படங்கள்ப்பா. இந்த லீவில் விட்ட படங்களை பார்த்து முடிக்கவே அடுத்த வாரம் ஆயிடும் போலகுது. ஏன் சார் ஒரு லீவ் விட்டாலும் விட்டாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இறக்குவீங்க? இன்னும் வெப்சீரிஸ் வேறு இருக்குது. நான் படங்களே இன்னும் பார்த்து முடியல, வெப்சீரிஸ் வேறு அடுத்து அது வேறு லிஸ்ட்டை ஆரம்பிக்கணும் போல். சரி, இதில் பார்க்க போகிற படங்கள் வந்து ஒன்று தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, இன்னொன்று தமிழ் படமே தான்ப்பா. அண்ட் இந்த ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்களே, கொஞ்சம் ஐடியாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச படங்கள். ஃபஸ்ட்டு இந்த KA அப்படிங்கிற தெலுங்கு படம். கா அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா கடைசியில் அந்த கா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த தெலுங்கு படத்தை பார்க்கணும்னு அப்பவே எடுத்து வச்சிருந்தேன். ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் பாருப்பா செம்மையா இருக்குன்ற மாதிரி. ஆனால் அது அப்படியே பெண்டிங் வச்சிருந்தேன்னா திடீர்னு தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னும் போது பார்த்துடலாமே அப்படின்னு பார்க்கும்போது எப்பா நல்ல வேலை இதை ஸ்கிப் பண்ணிருப்பேன். நல்ல படம்பா. இந்த படம் முழுக்க ஒரு மாதிரி நம்மளை குழப்பமாகவே கொண்டு போகிறாங்க. யாரா இந்த மாஸ்க் போட்டவனுங்க, எதுக்கு இவனை நோண்டி நோண்டி ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிறாங்க, என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்த கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க கதையெல்லாம் ஒன்றுன்னா சொல்லும் போது கூட ஒரே குழப்பமா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இந்த மாஸ்க் போட்ட மர்ம மனிதர்கள் யாரு, என்னடா விஷயம் அப்படிங்கிற ரூட்லேயே கொண்டு போனாங்க. இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஹீரோவை மாஸ்க் மாட்டிய மர்ம கும்பல் வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவரை வச்சு இது பார் உனக்கு இது தெரியுமா, இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அந்தந்த சம்பவத்தை அவன் வாயாலேயே கேட்டு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிறாங்க. டேய் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா, நான் படுத்துவேன் அந்த ஞாபகத்தை வச்சு நீ சொல்லுவல்ல, அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன்டான்ற மாதிரியே ஏதோ பெரிய வேலை இருக்குது போல, ஏதோ பெரிய வேலை இவன் பண்ணிட்டான் போல இருக்குது. அது என்னென்ன வேலைன்னு ஒன்றுன்னா சொல்ல நீ என்ன பண்ண அதனால என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு. ப்ளஸ் 10ஆவதுக்கு அந்த ஊரில் பொண்ணுங்களாம் காணாமல் போகிறாங்கிற வேற ரூட்டு. இப்படி நான் சொன்னது சும்மா 1-2 தான். இனி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கடைசியில் சொல்கிறது தான் இந்த படம். எனக்கு கடைசியில் கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பான்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஐடியா. கிளைமேக்ஸ் ஷாக்கிங்னு தான் இந்த ஓல்டு பை கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான யோசிக்காதீங்கப்பா. டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ், கொடூரமான கிளைமேக்ஸ் தூக்கி வாரி போடுறோம் இப்படியா அப்படிங்கிற கிளைமேக்ஸ் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஐடியாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சாங்களே அந்த கிளைமேக்ஸ். நான் அந்த மைண்ட் செட்டில் பார்த்தேன். யாரும் அது ட்ரை பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸாக இருக்கும், எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஹீரோவுக்கு ஒரு கெட்ட பழகம் இருக்குதுப்பா. என்னன்னா போஸ்ட்மேனாக இருக்கிற ஆள் தான், ஆனால் என்ன அவர் லெட்டர் போய் கொடுக்கணும், அவங்க படிக்கணும், இவரே முன்னாடி படிச்சிடுவார். அதனால ஏகப்பட்ட வில்லங்கத்தை இவரே புதுசாக உருவாக்கிடுவார். அதனால தான் இந்த மாஸ்க் போட்ட கேங்கு டேய் லெட்ரு வந்தால் லெட்ரு போய் கொடுக்கணும், நீ என்ன பெரிய யோனாட்டம் நீயே ஓப்பன் பண்ணி படிச்சுன்னுக்கிற, உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தா, உனக்கு சம்பளம் தான் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் இதுதான் இந்த வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி. இப்போ அதனால் ஏற்பட்ட குளறுபடிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த போஸ்ட்மேன் ரூட்லேயே கொண்டு போவாங்க. இப்படி ஏகப்பட்ட ரூட்டில் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் முடிக்கிற இடம் தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் இந்த காமெடி போர்ஷனு, அதுக்கப்புறம் அந்த காதல் ஏரியா வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா ரொம்ப நார்மலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஏரியா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. இந்த சாங் வர போர்ஷன்லாம் நமக்கு பெருசாக செட் ஆகலையா, நம்ம தமிழ் டப்பிங்கில் வேற பார்க்குறோங்கிறதுனால அந்த சாங்லாம் பெருசாக செட்டே ஆகலை. ஸோ நம்ம ஓட்டியில் தானே பார்க்குறோம். அந்த ஏரியா வரும்போது மட்டும் தம்பி நீ கிளம்பா, நான் கதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறுக்கு நேருக்கு நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி. இந்த ஃபைட் சீனு இந்த சாங் சீன்லாம் வரும்போது கிளம்பு நீ கிளம்பு, கதை இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, அதை மட்டும் நான் பார்க்குறேன்ற மாதிரியே நீங்கள் அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்லேயே இந்த விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே கனெக்ட் ஆகி பார்ப்பீங்க. ஸோ வழக்கமாக நிறைய படங்கள் பார்த்துட்டேன்ப்பா, ஒரே டெம்ப்ளேட்டில் சுற்றி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க, போர் அடிச்சிருப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சேப்பா, நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படி எனக்கு புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகும். நல்லா இருக்குது இந்த படம். அண்ட் தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. ஸோ தாராளமாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் தமிழ் படமான யமகாதகி. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுலயும் இந்த பழி வாங்க துடிக்கும் ஆத்மா அப்படின்னு கிண்டி வச்சிருந்தாங்க. டேய் நான் சின்ன வயசா இருக்கும் போதே ஒருத்தவங்க செத்துருவாங்க, நிறைவேறாத ஆசையோட இருப்பாங்க, அவங்க திரும்பி வந்து பழி வாங்குவாங்க. டேய் நான் சின்ன வயசுலேருந்தே அதே பேய் கதை தான்டா பார்த்துனுங்கிறேன், இன்னும் எவ்வளோடா பேய் கதை இதை வச்சு பண்ண போறீங்கன்னு கடுப்பாயிருப்பேன். இது ஸ்டார்ட் ஆனப்போ ஆஹா இந்த சம்பவத்தை வர காட்டுறாங்களே, இதுக்கப்புறம் இப்படி தான் நைட் ஆனால் பேய் வந்து பழி வாங்குது, இந்த ரூட்டில் போவாங்களோன்னு பயந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுத்து தம்பியே நாங்கள் வேற ரூட்டில் போகிறோன்ற மாதிரி கூட்டு போனது எனக்கு ஒர்க் ஆச்சு. இதில் கதை என்னன்னா, வீட்டில் வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குதுப்பா. அப்போ இந்த அப்பா கேரக்டர் வந்து அம்மா கேரக்டரை போட்டு திட்ட, பொண்ணு கேரக்டரை போட்டு அடிக்க, இப்போ அந்த பொண்ணு கேரக்டர் அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு ஆல்ரெடி வீசிங்க இருந்துச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலேருந்து ஆளுங்க வரத்துக்குள்ளே இறந்து போயிட்டா, சரி ஓகே நம்ம நல்லபடியாக அவளை வந்து இறுதி சடங்கெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோயினுக்கு எல்லா இறுதி சடங்கு வேலைகளும் நடக்க, இப்போ வெளியே கொண்டு வரணுமா இல்லையா, அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு வர நினைக்கும் போது வெளியே கொண்டு வர முடியல. மொத்தமாக எத்தனை பேர் வச்சு கயிறு கட்டி இழுத்தாலும் தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஊரே அலறி போய் கிடக்குது. டேய் ஊருக்கே பெரிய சாபம் ஆயிடுமான்னு ஊரே அலறாங்க. ஆஹா அவ ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கா, செத்து போய் அடம் பிடிக்கிறான்னா அப்ப அவ கோவத்தில் ஏதோ பெரிய காரணம் இருக்குங்கிற மாதிரியே இப்போ அடுத்தடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்னு ஒன்னொன்னா தெரிய வர்றதுதான் இந்த ஒட்டுமொத்த படமே. எனக்கு இந்த கதைக்குள்ள ஃபர்ஸ்ட் செட் ஆக ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த முக்கியமான சம்பவம், அவங்க இறந்துட்டாங்க, இந்த சடங்கு வேலைகள் அதெல்லாம் அப்படியே பொறுமையாக செட் ஆக ஓகே பெருசாக நம்ம கனெக்ட் ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தோடவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா ஒரு விஷயமா இவங்க வர 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 நல்லா இருந்துச்சு. வேறு கேரக்டர் மூலியமா எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்கன்னு இல்லாமல் ஒரு விஷயமா ஒரு கேரக்டராக ஒன்றா இவங்க சொல்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க அந்த சாமிங்கிற பேர்லேயும் பேய்ங்கிற பேர்லேயும் ஏகப்பட்ட வேலைகளை அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்க நிறைய வேலைகளை பார்ப்பாங்கல்ல. ஆனால் அதே டைம் இந்த சாமி பேய் இந்த 2 விஷயத்தை வச்சு தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை தூண்டி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும். அந்த டெக்னிக்கே இதில் யூஸ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அந்த புள்ள வெறி கொண்ட கோவத்தில் இருக்கிறா, செத்து போயிட்டான்னா ஆஹா நம்மளை அடுத்தடுத்து யாரெல்லாம் காலி பண்ண போகிறான்னு தெரில, அவள் கோவத்துக்கு யார் ஆளாக போகிறோன்னு தெரிலன்னு எல்லாரும் பயந்து போய் கிடக்குறாங்க. இப்போ இந்த பயத்தினால ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருதா, அந்த ரூட்டில் ஒரு விஷயமா ரிவீல் பண்ணதுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து பொண்ணுக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பொண்ணுங்களை ஏன்டா இப்படி பார்க்குறீங்க இப்படின்னு இந்த மெசேஜ் பேசுகிற விஷயமா இல்லாமல் இந்த கதையோட பிளெண்ட் ஆகி ஒரு கேரக்டரும் பண்ணுற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஹாரர் பயமுறுத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. வீட்டுக்குள்ளே காட்டும் போது வேணால் அந்த மியூசிக்கோட லைட்டாக அந்த பயம் வர ஃபீல் வரலாம். ஆனால் இது என்னை பொறுத்தவரை ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்பில் தான். ஆஹா அவள் என்ன சொல்ல வரா, என்ன காரணத்தினால இப்படி ஒரு தடங்கள் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பயங்கலந்தும் எடுத்துக்கலாம், இல்லை அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எப்படி வேணாலும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கன்வின்சிங்காக இருந்துச்சு. செத்து போய் கூட மொத்த பேரையும் ஏன் மொத்த ஊரையுமே அலற விட்டுக்கிட்டு டேய் ஒருத்தனை என்னை மீறி என்னை தூக்கிட்டு போக முடியாதுறாங்கிற மாதிரியே அலற விடுற ஒரு கேரக்டராக ஹீரோயின் கேரக்டர், இத்தனைக்கு இறந்து போயிட்ட கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டரை வச்சு இப்படி ஒரு கதையை டிசைன் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செத்து கூட அவன் நினச்சது நடக்காமல் போக மாட்டாப்பா அப்படின்னு இந்த ஊரில் இருக்கவங்களாம் அந்த புரணி பேசுவாங்களே, ஒரு கதையாக பேய் கதைலாம் சொல்லுவாங்களே, அந்த கதையெல்லாம் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது எப்பா அநியாயத்துக்கு உருட்டுறீங்கன்னு இருக்கும். ஆனால் போக போக அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க உருட்டுற கதையெல்லாம் எல்லாருமே நம்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்ன பேய் கதைலாம் போக போக இந்த பேய் கதையோட இன்னுமே சிங்க் ஆகிடும். என்ன அந்த லவ் போர்ஷன் வரப்போ மட்டும் கொஞ்சம் ரொம்ப எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏங்க நான் இந்த ரூட்டில் செட் ஆகிட்டேங்க, லவ் போர்ஷனை கொஞ்சம் முடிச்சு விடுங்கிற மாதிரி அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் இழுத்த ஃபீல். அப்புறம் இந்த மெயின் விஷயத்துக்கு வர வரைக்குமே கொஞ்சம் எடுத்துக்கிட்ட டைம். ஸோ இந்த 2 விஷயம், அந்த லவ் போர்ஷனு, இந்த ஓப்பனிங், இந்த மெயின் சம்பவத்துக்கு வர வரைக்கும் எடுத்துக்கிட்ட டைம், இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐடியாங்கிறது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் புது டீம் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் வைஸும் பெருசாக இல்லைங்கிறது பார்க்கும்போதே சில இடங்களில் தெரியுது. பட் இருக்கிற பட்ஜெட்டில் கொஞ்சம் ஐடியாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு நல்ல முயற்சிப்பா அப்படிங்கிற ஃபீல் தாராளமாக வரும். ஸோ இதில் சொன்ன 2 படங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்களே, நல்லா பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கட்டாயம் கொடுக்கும். ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இருக்குது, பார்த்து முடிச்சுட்டு வீடியோட வந்துடுறேன். டாட்டா பை.